ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பர்களே. திஸ் இஸ் விஎன் ரெஸ்லிங் அப்டேட் தமிழ். ரெஸ்லிங் சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடனே தமிழில் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு சரியானதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷோ ஆரம்பித்த உடனே நம்ம குந்தர் தான் வராரு. குந்தர் உள்ளே வந்த உடனே மைக்கை கையில் எடுத்து நிக்கால்டிஸை பற்றி பேசுகிறாரு. நான் நிக்கால்டிஸை பார்த்து பெருமைப்பட்டிருக்கேன், ஆனால் அவனுக்கு என்ன பார்த்து போகாமல் நான் என்னோடய கெரியரில் பண்ணதை அவனால் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்மாக் டவுன் மேனேஜ்மெண்ட் என்ன தடுத்து நிறுத்துது, நான் WWE சாம்பியன் ஆகிறதுல இவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சாமி ஜெயினை பற்றி குந்தர் பேசுகிறாரு. நான் சாம்பியன் ஆகாததுக்கு அவனும் ஒரு காரணங்கிற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஆடம் பியர்ஸ் அங்கே வந்து நீ நிக்கோல்டிஸை பற்றி பேசுகிறத இதோட நிறுத்திக்க, இதை இப்போயே ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உள்ளே வந்து ஆடம் பியர்ஸ் குந்தரை பார்த்து பேசுகிறாரு. நான் நிக்கோல்டிஸோட இடத்துல இருந்திருந்தா உன்னை வேலையை விட்டு தூக்கியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீயும் சாமி ஜெயினும் நாளைக்கு நடக்காதுக்க சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் கோடி ரோட்ஸையும் சிஎம் பங்கையும் எதிர்த்து மோதுங்க அப்படிங்கிற மாதிரி ஆடம் பியர்ஸ் சொல்கிறாரு. இந்த மேட்ச்சில் நீயும் சாமி ஜெயினும் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா சம்மர் ஸ்லாமில் உங்களுக்கான சாம்பியன்ஷிப் மேட்சை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த இடத்துக்கு வந்த கோடி ரோட்ஸ் குந்தரை அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் மைக்கை கையில் எடுத்து நீ என்ன ஒழுங்கா, நீயும் தான் சாமி ஜெயினுக்கும் எனக்கும் நடக்க இருந்த மேட்சை தடுத்து நிறுத்தி என்னை அட்டாக் பண்ண, அதுக்கு நான் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன். நாளைக்கு நடக்க இருக்க மெயின் இவெண்ட்டில் நீ எப்படி ஜெயிக்கிற அப்படிங்கிறத நானும் சிஎம் பங்கு பார்க்குறோம். அது மட்டும் கிடையாது, சம்மர் ஸ்லாமில் நானும் சிஎம் பங்கு தான் மோத போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் குந்தரை பார்த்து சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆடம் பியர்ஸ் இதை இத்துடன் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே கோடி ரோட்ஸ் மைக்கை கையில் எடுத்து உனக்கும் எனக்கும் இன்னைக்கு நடக்கிற ஸ்மாக் டவுனில் ஒரு மேட்சை வச்சுக்கலாம் வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே ஆடம் பியர்ஸ் குந்தருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஸ்மாக் டவுனில் ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இதுதான் இன்னைக்கான மெயின் ஈவெண்ட். இப்போ ரியா ரிப்ளேயை பற்றி பார்க்கலாம். WWE கரண்ட்ஸ் WWE உமன்ஸ் சாம்பியன் ரியா ரிப்ளே தாங்க. இவங்களுக்கு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி WWE சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ WWE உமன்ஸ் சாம்பியன் வேக்கண்ட் இப்போ காலியாக இருக்குது. அதுக்கான கண்டென்டர் மேட்ச் இன்றைக்கி நடக்க போகுதுங்கிற மாதிரி ஆடம் பியர்ஸ் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஃபின் பவுலரை காட்டுறாங்க. ஃபின் பவுலருக்கும் டாலாட்டாங்காவுக்கும் இன்றைக்கி ஸ்மாக் டவுனில் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. ஃபின் பவுலர் ஓப்பனிங்கில் அடிக்க முயற்சி பண்ணுறாரு, ஆனால் அவரால் முடியல. டாலாட்டாங்கா தூக்கி ஒரு போட்டாரு பாருங்க. ஃபின் பவுலர் அவ்வளோதாங்க. ஃபின் பவுலரை சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லாவே சமாளித்தார். ஆள் வளர்ந்த அளவுக்கு டாலாட்டாங்காவுக்கு அறிவு வளரல. ஓடி வந்து கயிறில் மாட்டிக்கிட்டாரு. இதை பயன்படுத்திக்கிட்ட ஃபின் பவுலர் ஓடி வந்து கார்னரை எட்டி உதச்சி அவரோட ஃபினிஷரை போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் என்னங்க, 1 2 3 ஃபின் பவுலர் வின் த மேட்ச். நெக்ஸ்ட்டு சிஎம் பங்க் ஆடம் பியர்ஸை பேக் ஸ்டேஜில் மீட் பண்ணுறாரு. நீ குந்தருக்கும் சாமி ஜெயினுக்கும் அகைன் சான்ஸ் கொடுத்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஆடம் பியர்ஸை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு ஆடம் பியர்ஸ் ஆமாம் அது உண்மை தான், பட் நாளைக்கு நடக்கிற மெயின் ஈவெண்ட்டில் அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் சம்மர் ஸ்லாம் மேட்ச்சில் அவங்க கண்டினியூ பண்ண முடியுங்கிற மாதிரி ஆடம் பியர்ஸ் சொல்லிடுறாரு. பங்க் ஆடம் பியர்ஸ்ட்டை பேசி முடிச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம டேமியன் பிரிஸ்ட் வந்து நிற்கிறாரு. பங்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, இவன் நான் இங்கே வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பங்க் பார்க்குறாரு. டேமியன் பிரிஸ்ட் சிஎம் பங்கு கிட்ட நீ சம்மர் ஸ்லாமில் WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கப்புறம் நான் அவன் கூட மோதலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டேமியன் பிரிஸ்ட் சொல்கிறாரு. அதுக்கு சிஎம் பங்க் ஓகே நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டேமியன் பிரிஸ்ட் கிட்ட சைகையை காட்டுறாரு. நெக்ஸ்ட்டு பேரன் கார்பனை காட்டுறாங்க. அவர் லாஸ்ட் வீக் அட்டாக் பண்ணதை பற்றி பேசுகிறாரு. அது மட்டும் கிடையாது, WWEல இருக்க ரெஸ்லர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட்னு நினச்சிட்டு இருக்காங்க, அது உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இங்கே இருக்க ரெஸ்லருக்கெல்லாம் ஒரு படி மேலே நான் தான் இருக்கேன், நான் தான் பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ட்ரிக்ஸ் வில்லியம்ஸை காட்டுறாங்க. லாஸ்ட் வீக் பேரன் கார்பன் தன்னை அட்டாக் பண்ணதை பற்றி பேசுகிறாரு. நான் அவனை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. என்னை அட்டாக் பண்ணதுக்கு அவன் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இவங்க 2 பேருக்கும் ஒரு டைட்டில் மேட்சை WWE கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ப தகுந்த வட்டாரங்கள் வந்து செய்திகள் வந்துட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நயா ஜாக்ஸையும் ஜாட் கேபிளையும் காட்டுறாங்க. இவங்களுக்கான குவாலிஃபையர் மேட்ச் நடக்குது. மேட்ச் ஸ்டார்ட் ஆகி 2 நிமிஷத்தில் சார்லிட் ஃப்ளேயர் ஜேட் கார்கிலை அட்டாக் பண்ணி இந்த மேட்ச்சில் ஜேட் கார்கில் வின் பண்ணிடுறாங்க, குவாலிஃபையர் ஆயிடுறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு குவாலிஃபையர் 2க்கான மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸ்டெஃப்னி ஸ்டேட்டஸ் இந்த மேட்ச்சில் வின் பண்ணி குவாலிஃபையர் 2ல் செலக்ட் ஆகிடுறாங்க. இவங்களுக்கான WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் சம்மர் ஸ்லாமில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வார் ரைடர்ஸை காட்டுறாங்க. இவங்களுக்கான டேக் டீம் மேட்ச் இன்றைக்கி ஸ்மாக் டவுனில் நடந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வார் ரைடர்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கோடி ரோட்ஸுக்கும் குந்தருக்குமான மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. ஒருத்தரை மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் குந்தர் கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணி இன்ஜுரி ஆக்க முயற்சி பண்ணுறாரு. அந்த இடத்துல நம்ம பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங்க் என்ட்ரி கொடுத்து அதை தடுத்து நிறுத்துறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் என்ட்ரி கொடுத்து சிஎம் பங்க் அட்டாக் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் சாமி ஜெயின் கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணி இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வின் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட்டு சாமி ஜெயின் குந்தர் வர்சஸ் சிஎம் பங்க் வர்சஸ் கோடி ரோட்ஸ் இவங்களுக்கான டேக் டீம் மேட்ச்
நாளைக்கு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடக்க போகுது. ஓகே காய்ஸ், இன்றைக்கான ஸ்மாக்டவுன் அவ்வளோதான். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.